ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கிச்சன் டிப்ஸுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்பு, நான் இந்த மாதிரி கேரட் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சில நேரங்களில் கேரட்டெல்லாம் அதிக அளவு வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதில் வேரெல்லாம் முளைச்சி அந்த கேரட் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் கேரட் சீவுறதுக்கு அதோடைய தோல் சீவுறதுக்கு நீங்கள் பீலர் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் நமக்கு அதிக அளவு கேரட் தான் வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி கத்தியே யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா சொரசொரப்பான இருக்கக்கூடிய கத்தி. இந்த கத்தியில் நம்ம சீவும்போது வெறும் அதோடைய தோல் மட்டும்தாங்க பிரிஞ்சு வரும். இப்போ இதோடைய 2 சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இப்படி வைக்கிறதுனால நம்ம 10-15 நாள் ஆனாலும் கேரட் கெட்டு போகாது, வேரெல்லாம் முளைச்சி வராதுங்க. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீட்டில் மாவெல்லாம் அரைச்சி வைப்போம். குளிர்காலத்தில் மழை காலத்துலாம் மாவு சீக்கிரம் புளிக்காது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் பழைய மாவு இருந்துச்சுன்னா, அதாவது நல்லா புளிச்சிருக்கும் அந்த மாவு, அந்த மாவில் கொஞ்சம் போல் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து வெளியில் வச்சுருங்க. அப்படி வைக்கும்போது அந்த மாவு நல்லா சூப்பராக இட்லியோ தோசையோ சுடுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாவில் நல்லா புளிச்சிருந்தால் தாங்க நமக்கு கொஞ்சம் சோடா மாவில் நம்ம அதிகமாக கலக்கணும். இல்லாட்டினா சோடா மாவு கம்மியாக தாங்க கலக்கணும். இல்லைனா இதுவே நமக்கு இட்லி தோசைலாம் எல்லோயிஷ் கலரை கொடுத்துரும். ஸோ நல்லா இட்லி நல்லா வெள்ளையாக வரணும்னா சோடா மாவு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா அந்த இட்லி தட்டில் இருந்து பிரிஞ்சு வராது. அது சூடில் நல்லா ஒட்டிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சில நேரங்கள் அவசரத்தில் நம்ம இட்லி உடனே எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இட்லி தட்டில் பின்னாடி பக்கமாக கொஞ்சம் தண்ணி காமிச்சிங்கன்னா அந்த இட்லி ஈஸியாக பிரிக்க வந்துடும். தட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்காது. உடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா இட்லியும் பாருங்கள் நல்லா சூப்பராக எடுக்க வந்துடுச்சு. இட்லியும் நல்லா சாஃப்டாக வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்ம வீட்டில் சில நேரங்களில் இந்த மாதிரி கொண்டைக்கடலைலாம் ஊற போடுவோம். அதாவது சுண்டல் செய்கிறதுக்கு, அப்படி இல்லைனா குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஊற போடுவோம். இந்த மாதிரி கருப்பு கொண்டைக்கடலை ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க. இதோடைய தண்ணியிலையும் இந்த சத்துக்கள் இறங்கி இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இதையும் சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். சில பேர் கருப்பாக இருக்குன்றதுனால இந்த தண்ணி அப்படியே கீழே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றாமட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதாவது ஒரு நாள் நீங்கள் வெளியில் வச்சிடலாம். மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ மறாத நாள் இது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும். இதோட நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. இது நம்ம வீட்டில் செடிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றி விட்டோம்னா பூச்சி தொந்தரவு இல்லாமல் செடி நல்லா செழித்து வளரும், நல்ல பூக்களும் தருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய தோள்களை தூக்கி தான் போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 10-15 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு எலுமிச்சப்பழத்தோலை அரைச்சோ கொதிக்க வச்சோ யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்ம தூக்கி போட்டுருவோம். எந்த இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாங்க. ஒரு 10-15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். மற்ற எலுமிச்சப்பழத்தோலோட இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு கிச்சன் சிங்கை சோப்பு லிக்விட் இப்படி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த வெறும் தூக்கி போடக்கூடிய இந்த எலுமிச்சப்பழத்தோலை வச்சு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள், தேய்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு அழுக்கு நல்லா சூப்பராக போகுதுன்ட்டு. இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய எலுமிச்சப்பழத்தோலை நம்ம ஒரு பழைய சிங்காக இருந்தாலும் அதை புதுசு போல் மாற்றி கொடுத்துருங்க. இதுக்காகவே நான் 2-3 நாள் இதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்ட்டு. தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா புத்தம் புதுசு மாதிரி இருக்கும். நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.